இஸ்ரேலுடைய செய்தித்தாளாக இருக்கக்கூடிய எடியோத் அஹ்ரோனோத் ஒரு முக்கியமான புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்கிறது. அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு கேள்விக்கு ஒரு பாதி அளவு பதில் கிடைத்திருக்கிறது. லெபனான்ல மேபி இன்றைக்கு இரவுக்குள் ஒரு யுத்த நிறுத்த அறிவிப்பு வர வாய்ப்பு இருக்கிறது, அதை ஒப்புக்கொள்வதற்கு இஸ்ரேல் தயாராக இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிமிடம் வரைக்கும் என்னுடைய இரத்தம், என்னோடு பணியாற்றக்கூடியவர்கள் இரத்தத்தை விட அல்லது எங்களுடைய மக்களுடைய இரத்தத்தை விட சிறந்ததும் அல்ல, விலை மதிப்பு மிக்கதும் அல்ல என்கிறார். இது யுத்தம் முடிவுக்கு வருகிற விஷயம் கிடையாது, யுத்த நிறுத்தம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த யுத்த நிறுத்தம் 1 மாதம் நீடிக்கலாம், 10 மாதம் நீடிக்கலாம், 10 வருடம் நீடிக்கலாம். பிறகு யுத்தம் நடக்குமா இல்லையானா யுத்தம் நடக்கும். நிரந்தர யுத்த நிறுத்தம் கிடையாது. காசாவில் கேட்கிறது நிரந்தர யுத்த நிறுத்தம். புட்டினுக்கு எதிராக செயல்படுகிற போது நீங்கள் கைதட்டுவதற்கும், அதே நேரத்தில் நெத்தனியாவுக்கு எதிராக நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லும் போது அமைதியாக இருக்கவும் முடியாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 417வது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற முக்கிய செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக வளமை போன்று இன்றைக்கும் பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் தாறுமாறான பயங்கரவாத தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் மேற்கொண்டு வருகிற அதே நேரத்தில் லெபனானுடைய பகுதிகளிலும் உச்சகட்டமான தாக்குதல்களை இன்றைக்கு நடத்தி வருகிறார்கள். அதற்கான ஒரு காரணமும் இருக்கிறது. தற்போது நாம் இந்த வீடியோவை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கூட இஸ்ரேலுடைய வார் கேபினட் அமைச்சரவை, யுத்தத்திற்கான அமைச்சரவை கூடியிருக்கிறார்கள். அந்த அமைச்சரவையிலே மிக முக்கியமான காரசாரமான பேச்சுக்கள் நடப்பதாக இன்றைக்கு இஸ்ரேலுடைய தொலைக்காட்சிகளும் செய்திகளும் அல் ஜசீரா உள்ளிட்டவைகளும் கூட பரபரப்பு செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, லெபனான்ல மேபி இன்றைக்கு இரவுக்குள் ஒரு யுத்த நிறுத்த அறிவிப்பு வர வாய்ப்பு இருக்கிறது, அதை ஒப்புக்கொள்வதற்கு இஸ்ரேல் தயாராக இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிமிடம் வரைக்கும் லெபனானுடைய தரப்பில் இருந்து ஹெஸ்புல்லாக்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்ள போகிறார்கள் என்கிற முழுமையான செய்திகள் வராவிட்டாலும், இப்படி ஒரு யுத்த நிறுத்தம் வருவதற்கான பேச்சுவார்த்தைகளுடைய கடைசி கேபினட் பேச்சுவார்த்தைகள் தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் லெபனானுடைய பகுதிகளுக்கு இறுதிக்கட்ட தாக்குதலாக உச்சகட்ட பழிவாங்குகிற தாக்குதல்களில் இஸ்ரேல் ஈடுபட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. முதல் கட்டமாக காசாவிலே என்ன நடக்கிறது என்கிற செய்திகளை நாம் பார்த்துவிட வேண்டியிருக்கிறது. அதிலே முக்கியமாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளின் பிரகாரம் 1410 குடும்பங்கள் மொத்தமாகவே காசாவிலே அழிக்கப்பட்டிருக்கின்றன என்கிற செய்திகள் கவலையான செய்தியாக வெளியாகி இருக்கிறது. இந்த 1410 குடும்பங்களில் ஒருவர் கூட மீயவில்லை. குடும்பம்னா நீங்க நினைச்சுக்கிற கூடாது, கணவன் மனைவி அவங்களோட பிள்ளைகள் அப்படின்னு நினைச்சுக்கிறாதீங்க. இதுல சொல்லப்படுகிற குடும்பம் எப்படின்னு சொன்னா, கணவன் மனைவி அவங்களோட பிள்ளைகள் அவங்களோட பேர பிள்ளைகள், ஒரு பரம்பரை, ஒரு செயின் இருக்குமா இல்லையா, அந்த செயினே மொத்தமாக அழிக்கப்பட்ட ஃபேமிலிகளை பற்றி தான் இந்த அறிக்கை பேசிக் கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக 1410 குடும்பங்கள் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கின்றன. 3463 குடும்பங்களில் ஒரே ஒருவர் மாத்திரம்தான் பிழைத்திருக்கிறார். மற்ற அத்தனை பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் 7160 குடும்பங்கள் பல உறுப்பினர்களை இழந்திருக்கிறார்கள் என்கிற பட்டியலுக்குள் வந்திருக்கிறார்கள். 1281 குடும்பங்கள் குறைந்தது 5 உறுப்பினர்களை இழந்திருக்கிறார்கள் என்கிற கவலையான செய்தியை பாலஸ்தீன சுகாதார அமைச்சு சற்று முன்னால் வெளியிட்டிருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது. இப்படியான ஒரு துல்லியமான அறிக்கையை பாலஸ்தீனம் வெளியிட்டிருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, காசாவில் எத்தனை பேர் இருக்கிறார்கள், எத்தனை குடும்பங்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்கிற முழு தரவுகளும் பாலஸ்தீனத்தை ஆளுகிற பாலஸ்தீன சுதந்திர போராளிகளுடைய அரசாங்கத்திடத்தில் கைவசம் இருக்கிறது என்கிற அடிப்படையில் தான் இழந்தவர்களை பட்டியல் போட்டு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், நமக்கெல்லாம் தெரியும், வடக்கு காசாவில், நார்த் காசாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மருத்துவமனை தான் கமால் அத்வான் மருத்துவமனை. கமால் அத்வான் மருத்துவமனை மிகவும் பிரபலமடைந்ததற்கான காரணம், கமால் அத்வான் மருத்துவமனையினுடைய இயக்குனராக, டைரக்டர் ஜெனரலாக இருக்கக்கூடிய டாக்டர் ஹஸ்ஸாம் அபு சஃபியா
சஃபியா என்பவர். இவரை பொறுத்தவரையில் இவர் பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தோடு தொடர்பு பட்டவர் கிடையாது. ஒரு மருத்துவராகத்தான் பணியை செய்கிறார். ஆனால் பாலஸ்தீன சுதந்திர அமைப்பை சேர்ந்தவர்கள் ஆயுதமேந்தி தங்களுடைய நாட்டுக்காக போராடுவதை போலவே இவரும் தன்னுடைய மக்களுக்காக நாட்டுக்காக போராடக்கூடிய ஒருவராக ஃபேமஸாக அறியப்படக்கூடியவர் தான் ஹசாம் சஃபியா அவர்கள். இன்றைக்கு அவர் விடுத்திருக்கக்கூடிய ஒரு அறிக்கை என்னன்னு சொன்னா, ஹசாம் சஃபியாவோடு சேர்த்து நேற்றைய தினம் பல பேர் ஒரு ட்ரோன் அட்டாக்ல பாதிக்கப்பட்டிருந்தார்கள். ட்ரோன் தாக்குதல்கள் தொடர்ந்து வடக்கு காசா பகுதியில் நடத்தப்படுகிறது. அதிலே தாக்குதலுக்கு உள்ளான பல மருத்துவர்களில் இவரும் ஒருவர் என்கிற அடிப்படையில் அவர் தற்போது பணிக்கு மீண்டும் திரும்பி இருக்கிறார். இடது காலிலே கடுமையான காயங்கள் ஏற்பட்டிருந்த நிலையில் அதற்கான சிகிச்சையை எடுத்துக்கொண்டு தனக்கு நடக்க முடியாவிட்டாலும் மீண்டும் களத்துக்கு வந்திருக்கிறார். இந்த களத்திற்கு தான் வந்திருப்பதை பற்றி அவர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை தான் இந்த செய்தியை நான் சொல்றதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. ஒரு நெகிழ்வான செய்தியை சொல்றாரு. இந்த இடத்துல காயம்பட்டது எனக்கு கிடைத்த மாபெரும் மரியாதை என்கிறார். நான் காசாவில் காயப்பட்டதை மரியாதையாக நினைக்கிறேன். என்னுடைய இரத்தம் என்னோடு பணியாற்றக்கூடியவர்கள் இரத்தத்தை விட அல்லது எங்களுடைய மக்களுடைய இரத்தத்தை விட சிறந்ததும் அல்ல, விலை மதிப்பு மிக்கதும் அல்ல என்கிறார் டாக்டர் ஹசாம் சஃபியா அவர்கள். மிக ஒரு உருக்கமான ஒரு வார்த்தை. என்னுடைய எல்லோருமே தான் தான் என்று நிற்கிற நேரத்தில் என்னுடைய இரத்தம் என்னோடு சக பணியாளர்களுடைய இரத்தத்தை விட சிறந்ததும் அல்ல, என்னுடைய நாட்டு மக்களின் இரத்தத்தை விட சிறந்ததும் அல்ல, விலை மதிப்பு மிக்கதும் அல்ல என்று சொல்லிவிட்டு எங்களுடைய மனிதாபிமான பணிகளை நாங்கள் தொடர்வதை இந்த தாக்குதல்கள் தடுக்காது. மரணம் ஒன்று மட்டும்தான் எங்களை தடுக்க முடியும். நாங்கள் எங்கள் மக்களுக்காக சேவை செய்வோம் என்கிறார் கமால் அத்வான் மருத்துவமனையினுடைய டைரக்டர் ஜெனரல் டாக்டர் ஹசாம் சஃபியா அவர்கள். இந்த நேரத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, வடக்கு காசா கிட்டத்தட்ட 60 நாட்களுக்கு மேலாக நார்த் காசா பகுதிகளை முற்றுகையிட்டு தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம். அங்க இருக்கக்கூடிய ஜபாலியா, பைத்துலாகியா உள்ளிட்ட பல பகுதிகள் தினம்தோறும் மரணங்கள் எண்ணிக்கையாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான செய்தி என்னன்னு சொன்னா, வடக்கு காசாவில் ஜபாலியா, பைத்துலாகியா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் ரோபோக்களை கொண்டு முதல் தடவையாக தாக்குதல் நடத்த ஆரம்பித்திருக்கிறது. ஏன்னா பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை எதிர்கொள்ள முடியல. ஆட்களாக போய் யுத்தம் பண்ணும்போது அவர்களை அடித்து தூக்கி கொண்டிருக்கிறார்கள், தொடர்ந்து அடித்து நொறுக்கி கொண்டே இருக்கிறார்கள், அவர்களை காயமடைய செய்கிறார்கள், கொன்று குவிக்கிறார்கள். எனவே அதை எதிர்கொள்வதற்கு முதல் தடவையாக ஹியூமன் ரோபோ, மனித வடிவிலான ரோபோக்களை களமிறக்கி இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் என்கிற செய்திகளோடு அதற்கு மேலதிகமாக முதல்ல ஹியூமன் ரோபோஸ், மனித வடிவிலான ரோபோக்களை களமிறக்கி துப்பாக்கி சூடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள், பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள். இன்றைக்கும் 70க்கும் மேற்பட்ட அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற நிலையில் அவர்கள் இந்த தாக்குதலுக்கு ரோபோவுக்கு மேலதிகமாக குவாட் கேப்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான ட்ரோனையும் பயன்படுத்துகிறார்கள். இந்த ட்ரோன் ஆட்களை குறிவைத்து துப்பாக்கியை போன்று ஷூட் பண்ணும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே ஷஹீத் யஹ்யா சின்வார் அவர்களுடைய மரணத்தினுடைய வீடியோக்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதிலே ஷஹீத் யஹ்யா சின்வார் அவர்கள் முன்னால் வருகிற ஒரு ட்ரோனை நோக்கி தன்னுடைய இடது கையால் தாக்குறதுக்கு முற்படும் போது அவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்படுகிறது. அந்த துப்பாக்கி சூடு ஒரு மனிதனால் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு கிடையாது, குவாட் கேப்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான ரோபோ என்று சொல்லலாம். அதை கூட பறந்து வரக்கூடிய ட்ரோன் மூலமாகத்தான் தாக்கப்பட்டார். அப்படியான ட்ரோன்கள் மூலமாகவும் இன்றைக்கு துப்பாக்கி சூடுகளையும் வடக்கு பகுதிகளிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் அப்பாவிகள் மீது நடத்துகிறார்கள் என்கிற பயங்கரமான செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் காசாவிலே இயங்கி வரக்கூடிய சிவில் பாதுகாப்பு பிரிவினர் தங்களுடைய பணிகளை இன்று முதல் நிறுத்துவதாக அறிவித்திருக்கிறார்கள். முதல்ல நம்ம பார்க்கணும், 417வது நாள் வரைக்கும் காசாவில் சிவில் சேவைகள் நிறுத்தப்படவில்லை. ஒரு அரசாங்கமாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் தங்களுடைய தலைவர்களை இழந்திருக்கிறார்கள், தளபதிகளை இழந்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த நாடும் அழிக்கப்பட்டாலும் தங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? பொதுமக்களை நடுரோட்டில் விடாம அவர்களுக்காக சிவில் பணிகளை மேற்கொண்டே வருகிறார்கள். அதற்குரிய அதிகாரிகள் அந்தந்த வேலையை செய்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு சிவில் பாதுகாப்பு அதிகாரிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பாலஸ்தீனத்தினுடைய சிவில் டிஃபென்ஸ் போர்சஸ் தங்களுடைய பணியை நிறுத்தப் போகிறது. காரணம், எங்களுக்கு எரிபொருட்கள் இல்லை, நாங்கள் ஆம்புலன்ஸை செயல்படுத்த முடியாமல் இருக்கிறது, மருத்துவமனைகளை நடத்த முடியாமல் இருக்கிறது, எதை செய்யறதா இருந்தாலும் எங்களுக்கு டீசல் தேவைப்படுகிறது, பெட்ரோல் தேவைப்படுகிறது, அந்த மாதிரி வண்டியை நாங்கள் நகர்த்திக்கிட்டு போகிறதுக்கு பெட்ரோல் தேவைப்படுகிறது, ஜெனரேட்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டீசல் தேவைப்படுகிறது.
இதையெல்லாம் அவர்கள் நிறுத்தி இருக்கிறார்கள். இதெல்லாம் எங்களுக்கு உடனடியாக கிடைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் இன்றைக்கு விடுத்திருக்கிறார்கள். தொடர் கோரிக்கைகள் விடுக்கப்படுகிறது. உலகத்தின் காதில் அவைகள் கேட்கிறதா என்பதைத்தான் நாம் இங்கே கவனிக்க வேண்டும். இப்படியான ஒரு நிலையில தான் காசாவுக்குள்ள என்ன நடக்கிறது பாலஸ்தீன விடுதலை போராளிகளோடு என்கிற செய்திகள் மிக முக்கியமானது. இன்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை போராளிகளுக்கும் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்துக்கும் இடையில் உச்சகட்டமான யுத்தம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக பைத் லாகியா பகுதிகளில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக பைத் லாகியா பகுதிகளில் 3 மெர்காவா டேங்குகள் மீது தாக்குதல் நடத்தி அழித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு இது தவிர்ந்த பல இடங்களிலும் இன்றைக்கு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் பைத் லாகியா பகுதிகளில் காயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இஸ்ரேலே இன்றைக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். 3 மெர்காவா டேங்குகள் என்றால் அந்த டேங்குக்குள்ள குறைந்தது 5 பேர் இருப்பார்கள். அதைவிட அதிகமானவர்கள் இருக்கக்கூடிய டேங்குகளும் இருக்கிறது. குறிப்பாக நீங்க பார்க்க முடியும், இன்றைக்கு ஒரு வீடியோவை இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் போர்சஸ் வெளியிட்டிருக்கிறார்கள். அதிலே மெர்காவா டேங்குக்கு உள்ள எப்படி நிலைமை இருக்கும் என்பது காட்சிப்படுத்தப்படுகிறது. இந்த வீடியோவை நீங்க பார்க்கலாம். ஒரு மெர்காவா டேங்குக்குள்ள எப்படியான நிலை இருக்கும் என்பதைத்தான் இது காட்டுகிறது. அவர்களுடைய ஒரு இஸ்ரேலிய ராணுவத்தை சேர்ந்த ஒருவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான். அதை காட்டுவதற்கு தான் உள்ள அவங்க காட்டுறாங்க. இங்க பாருங்க, மெர்காவா டேங்குக்கு உள்ள என்ன நிலைமை இருக்குங்கிறத தான் அவர்கள் காட்டுகிறார்கள். இதிலே ஒருவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கான சிகிச்சை அளிப்பதற்காக அவர்கள் தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவன் வெளியே எடுக்கப்படுகிறான். நமக்கு இந்த இடத்துக்கு தேவையான முக்கியவனுடைய கால் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல நமக்கு இது முக்கியமான விஷயம் இல்லை, உள்ளே இருக்கக்கூடிய நிலை தான் முக்கியமானது. இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எத்தனை சீட் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4, ஒரு பக்கம் 4 சீட் இருக்குது, மறுபக்கம் 4 சீட் இருக்குது. கிட்டத்தட்ட 8 பேர் அமர முடியும். ஆபரேட் பண்ணக்கூடிய இடத்தில் சுற்றி 4 பேர் இருக்க முடியும். இந்த மெர்காவா டேங்க்ல சுமார் 12 பேர் இருக்க முடியும் என்பதை நாம் அவதானிக்க முடியும். இப்படியான 3 மெர்காவா டேங்குகள் இன்றைக்கு ஒழிக்கப்பட்டிருக்கிறது. பைத் லாகியா பகுதிகள் அப்படி என்றால் 3இல் குறைந்தது 5 பேர் என்று வைத்துக் கொண்டால் கூட 15 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இதில் நம்ம பார்க்கலாம், ஒன்றுக்குள்ளேயே 12 பேர் இருக்கிறாங்க. 12 பேர் கொண்ட டேங்குகள் தான் அழிக்கப்பட்டிருந்தது என்றால் 36 பேர் அந்த பகுதிகளிலேயே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அர்த்தமாகிவிடும். இப்படியான நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளில் மிக முக்கியமான செய்திகளாக பாலஸ்தீன விடுதலை ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வீட்டுக்குள் ஒளித்துக் கொண்டு தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய 10 பேர் கொண்ட 2 படைப்பிரிவுகளை நாங்கள் 2 இடங்களில் அழித்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டது தனியானது. அது இல்லாம 2 இடத்துல 10 பேர் கொண்ட மேலும் 20 பேரை அவர்கள் அழித்திருக்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய பைத் லாகியாவினுடைய மத்திய பகுதியாக இருக்கக்கூடிய தைபா பள்ளிவாசலுக்கு அருகாமையில் தான் முதல் 10 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் பைத் லாகியாவினுடைய மைய பகுதிகளில் இருக்கக்கூடிய அல் ஹதாபியா என்கிற தெருவில் சென்று கொண்டிருந்த மெர்காவா டேங்க் ஒன்றும் அழிக்கப்பட்டிருக்கிறது. எனவே 4 மெர்காவா டேங்குகள் இன்றைக்கு அழிக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் நெட்சாரிம் காரிடோர் பகுதிகளில் இருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய கட்டுப்பாடு மற்றும் கட்டளை மையத்தின் மீதும் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தியிருக்கிற அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தியில் காசாவில் இருக்கக்கூடிய வடமேற்கே இருக்கும் அல் தவாம் பகுதிகளில் 10 ஜியோனிச ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை குறிவைத்து நாங்கள் அழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். மொத்தத்தில் 4 மெர்காவா டேங்குகள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. 2 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். அதை தவிர 10 பேர் தனியாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எனவே 4க்குள்ள 1க்குள்ள குறைந்தது 5 பேர் என்று வைத்தாலும் அங்கே 20 பேர், அதோடு சேர்த்து இந்த 20 பேரை சேர்த்தீங்கன்னா 40 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் மெர்காவா டேங்குக்குள்ள இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் நீங்க பார்த்தீங்க, அதை விட அதிகமானவர்கள் இருந்திருந்தார், அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருப்பார்கள் என்பதையும் நாம் இங்கே கவனிக்க வேண்டும். இப்படி இன்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் பாலஸ்தீனத்திலே தங்களுடைய நாட்டை மீட்டுக் கொள்வதற்காக படுபயங்கரமான யுத்தத்திலே தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். 417வது நாளாக இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைக்கு லெபனானில் இருந்து என்ன தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது, லெபனானுடைய போராளி குழுக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பொறுத்தவரையில் இஸ்ரேலுடைய நஹாரியா பகுதிகள் மீது இன்றைக்கு லெபனானுடைய போராளி குழுக்கள் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். அதிலே 3 படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. கடந்த ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா லெபனானில் இருந்து தாறுமாறான தாக்குதல்கள் இஸ்ரேலை நோக்கி நடத்தப்படும். ஆனாலும்
அங்கே யாருமே காயப்பட்டதாகவோ யாரும் கொல்லப்பட்டதாகவோ எந்த செய்தியும் வராது. ஆனால் அண்மைய நாட்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 பேர் காயமடைஞ்சிட்டாங்க, 3 பேர் கொல்லப்பட்டுட்டாங்க, 4 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள், 2 பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரியான செய்திகள் தற்போது வெளியாக ஆரம்பித்திருக்கின்றன. இது கூட வெளியாகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஹாரெட்ஸ் என்கிற அங்கிருந்த ஓரளவுக்கு நியாயமாக பேசிய லண்டன் உரிமையாளரை கொண்ட பத்திரிகைக்கு தற்போது அவர்கள் தடை விதித்திருக்கிறார்கள். எனவே உண்மைகள் எவ்வளவு மறைக்க முற்பட்டாலும் ஒரு நாள் வெளியாகிய தீரும் என்கிற வகையில் இஸ்ரேல் வாங்குகிற அடிகள் தொடர்ந்து வெளியாகிற காரணத்தினால அவர்களால் உண்மையை மறைக்க முடியாமல் இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இஸ்ரேல் உடனடியாக லெபனானுடனான யுத்த நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலை வலியுறுத்துகிறது. வலியுறுத்தலன்னா கூட அவன் ஒத்துக்குருவான், அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்குது. ஆனால் அவர்களுடைய அமைச்சரவையில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த யுத்தம் நடந்தா தான் அவங்களுடைய அரசியல் அவங்க டெவலப் பண்ணிக்க முடியும். அதனால பென்கிவிர் உள்ளிட்டவர்கள் என்ன பண்றாங்கன்னா, நீங்க இந்த யுத்த நிறுத்தத்துக்கு போகக்கூடாது, நான் அதுக்கு எதிராக தான் வாக்களிப்பேன் அமைச்சரவையில் என்று இன்றைக்கும் ஒரு காட்டி இருக்கிறாரு. எது எப்படி போனாலும் நெதன்யாகு உடனடியாக யுத்த நிறுத்தத்திற்கு செல்வது என்கிற முடிவுக்கு வந்திருக்கிறார். காரணம் என்னன்னு சொன்னா, அங்க ஹிஸ்புல்லாக்களுடைய மிசைல் அட்டாக்ஸை தாங்க முடியாமல் இருக்கிற காரணத்தினால அந்த நிலைக்கு அவர் தள்ளப்படுகிறார் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்பொழுது அவர்களுடைய கேபினட் கூடி இருக்கிறது. பெரும்பாலும் இந்த வீடியோவை நீங்க பார்க்கிறதுக்குள்ளாக கூட அமைச்சரவை முடிவின் பிரகாரம் ஒரு பீஸ் டாக் நடத்தப்பட்டு உடனடியாக யுத்த நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் ஒப்புக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வேறு வழியே அவங்களுக்கு கிடையாது. அப்படியான ஒரு செய்தி வந்தால் உடனடியாக பிரேக்கிங் நியூஸாக உங்களுக்கு அதை நாம் தருவதற்கு தயாராக இருக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய அமைச்சரவை கூடுவதற்கான காரணம் என்னன்னு கேட்டால், அவர்களுடைய மெர்காவா டேங்குகள் அதே போன்று D9 வகையான புல்டோசர்கள் நிறையவே அவங்க இழந்திருக்கிறாங்க. குறிப்பாக அமெரிக்காவிடமிருந்து 134 D9 வகையான புல்டோசர்களை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அமெரிக்கா அதற்கு இதுவரைக்கும் ஒப்புதல் வழங்கவில்லை. ஆயுத பற்றாக்குறை, ஆளணி பற்றாக்குறை, அவர்களுக்கு தேவையான வெப்பன்ஸ்களில் குறைபாடுகள் என்று பல பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஹிஸ்புல்லாக்களோடு சரணடைகிற முடிவுக்கு வருகிறார்கள். நம்ம திரும்ப திரும்ப சொன்னோம், ஹிஸ்புல்லாக்கள்கிட்ட தோத்து போவீங்க, ஹிஸ்புல்லாக்கள்கிட்ட பின்வாங்குவீங்க, அவங்கள்ட்ட சரணடைவீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். அந்த மாதிரியான ஒரு நிலை இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நாம் பார்க்க முடியும். இப்படியான நேரத்தில் தான் இந்த யுத்த நிறுத்தத்தை பொறுத்தவரையில் இது யுத்தம் முடிவுக்கு வருகிற விஷயம் கிடையாது, யுத்த நிறுத்தம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த யுத்த நிறுத்தம் 1 மாதம் நீடிக்கலாம், 10 மாதம் நீடிக்கலாம், 10 வருடம் நீடிக்கலாம். பிறகு யுத்தம் நடக்குமா இல்லையானா யுத்தம் நடக்கும். நிரந்தர யுத்த நிறுத்தம் கிடையாது. காசாவில் கேட்கிறது நிரந்தர யுத்த நிறுத்தம். லெபனான் நிரந்தர யுத்த நிறுத்தத்தை எல்லாம் கேட்கல. அதுக்கு ஒரு வழியை வச்சுத்தான் அவங்க இந்த பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இங்கே நாம் கவனிக்கிற அதே நேரத்தில் இந்த யுத்த நிறுத்தத்தை பொறுத்தவரையில் இதில் என்ன நடக்கும், யுத்த நிறுத்தத்தினால யாருக்கு என்ன பாதிப்பு வரும்னா, இஸ்ரேலுடைய கோரிக்கை, மிகப்பெரிய கோரிக்கை என்னன்னா, லிட்டானி ரிவர், லிட்டானி ஆற்றுக்கு அடுத்த பக்கம் ஹிஸ்புல்லாக்கள் போக வேண்டும் என்கிற கோரிக்கை அவர்கள் வைப்பார்கள். ஆனால் லிட்டானி ஆற்றுக்கு அடுத்த பக்கம் ஹிஸ்புல்லாக்கள் போக வாய்ப்பில்லை. 30 கிலோமீட்டர் தாண்டி போகணும். அதுக்கு அவங்க ஒத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் IDF ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் லிட்டானி ஆற்று பகுதிகளுக்கு சென்றிருக்கிறோம் என்ற ஒரு காட்சி, ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. லிட்டானி ஆற்று பகுதிக்கு போறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. லிட்டானி ஆற்று பக்கத்தில் போகத்தான் இயலும். அந்த ஏரியாவில் ஐநாவினுடைய பீஸ் ஃபோர்ஸஸ் இருக்கிறாங்க. அதனால அந்த ஏரியாவுக்கு ஹிஸ்புல்லா அடிக்க மாட்டான், லிட்டானி ஆற்று போர்டருக்கு அடிக்க மாட்டான். ஆனால் அதை தாண்டி நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு அடிப்பாங்க. அதை காட்டி லிட்டானி ஆற்று பகுதிகளுக்கு நாங்கள் போயிருக்கிறோம் என்று சொல்லி காட்டியிருக்கிறாங்க. அதெல்லாம் சும்மா அந்த இஸ்ரேலுக்கு வால் பிடிக்கிறவங்களை நம்ப வைக்கிறதுக்கு ஏதுவான ஒரு வீடியோவாக இருக்குமே தவிர, லிட்டானி ஆற்றை பற்றியும் அதனுடைய வரலாறை பற்றி தெரிந்தவர்களுக்கு இது ஒரு புதிய செய்தியாக இருக்காது என்பதையும் நாம் புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில், லிட்டானி ஆற்றுக்கு அடுத்த பக்கம் ஹிஸ்புல்லாக்கள் 30 கிலோமீட்டர் தாண்டி போக வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை அவர்கள் வைப்பார்கள். அதை ஹிஸ்புல்லா ஏற்றுக்கொள்ளுமா இல்லையா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அதே நேரத்தில் 5000க்கு மேற்பட்ட லெபனானுடைய ஃபோர்ஸஸ், லெபனான் ராணுவம் இந்த பகுதிகளில் நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஹிஸ்புல்லாக்கள் விட்ரோவாகி லெபனான் ராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்தணுங்கிற ஒரு ஒப்பந்தமும் அதிலே வர இருப்பதாக சொல்லப்படுகிறது. என்ன மாதிரியான ஒப்பந்தங்கள் முடிய போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அப்படியான ஒரு முடிவு வருகிற போது அது சம்பந்தப்பட்ட முழுமையான செய்திகளையும் உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தருவதற்கு நாம் தெளிவாக தயாராக இருக்கிறோம். இலங்கையில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய திடீர் காலநிலை மாற்றம் காரணமாக கிழக்கு மாகாணம் அம்பாறை, மட்டக்களப்பு பகுதிகளிலையும் அதேபோன்று திருகோணமலை, அதே நேரத்தில் வடக்கினுடைய மன்னார் உள்ளிட்ட பல மாவட்டங்களில்
காலநிலை மாற்றத்தினால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பாடசாலைகள், பள்ளி வாயில்கள் என்று பல இடங்களிலும் அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அரசாங்கம் தங்களால் முடிந்த உதவிகளை இராணுவத்தின் மூலமாக செய்து வருகிறார். அதே நேரம் ஆங்காங்கே இருக்கக்கூடிய சகோதரர்களும் இயக்கங்களும் அமைப்புகளும் கூட அவர்களால் முடிந்த அளவுக்கு உணவுகளை வழங்குகிற வேலைகளையும் செய்து வருகிறார்கள். இந்த நிலையில தான் நிறைய சகோதரர்கள் எங்களுக்கான உதவிகளை உங்களால் முடிந்த அளவுக்கு செய்யுங்கள் என்கிற கோரிக்கையை விடுத்து வருகிறார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், கடந்த காலங்களில் கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குகளில் உடனுக்குடன் சென்று நம்மால் முடிந்த உதவிகளை நாம் செய்திருக்கிறோம். நீங்கள் தந்த பொருள் உதவி, பண உதவிகளை வைத்துத்தான் அத்தனை காரியங்களையும் நாம் முன்னெடுத்திருந்தோம். அந்த வகையில் இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், குடும்பங்கள், தாய்மார்கள், குழந்தைகளுக்கு தேவையான உதவியை செய்ய வேண்டியது மார்க்க அடிப்படையில் நம்முடைய கடமையாக இருக்கிறது. ரொம்ப கஷ்டத்தில் தத்தளிக்கிறார்கள், தாங்க முடியாத துயரத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இயற்கையினுடைய சீற்றம் உச்சமாக இருக்கிறது. எனவே கிழக்கு மாகாணத்தையே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பொத்துவில்ல ஆரம்பித்து புல்மோட்டை வரைக்கும் உண்டான பல பகுதிகளிலும் பல ஊர்களிலும் இந்த பிரச்சனை இருக்கிறது. எனவே நம்மால் முடிந்த உதவிகளை அந்த மக்களுக்கு செய்வதற்கு நாம் முன்வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு அழகான சம்பவம் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா சொல்வதாக சொல்கிறார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா நம்மை எல்லாம் அழைத்து விசாரிக்கிற நேரத்தில் அல்லாஹு தஆலா மனிதனை பார்த்து கேட்பான், நம்மை பார்த்து கேட்பான், ஆதமுடைய மகனே, நான் உணவு கேட்டேன், பசியில் உணவு எனக்கு தாருங்கள் என்று நான் கேட்டேன், நீ எனக்கு உணவளிக்கவில்லை எனும் போது, இறைவா நாங்கள் எப்படி உனக்கு உணவளிப்பது, உன்னை நாங்கள் பார்க்கவே இல்லையே என்று கேட்கிற போது அல்லாஹு தஆலா என்ன சொல்லுவானாம் என்று சொன்னால், இன்ன அடியான், இன்ன மனிதன் பசியிலே இருக்கும் போது உணவு கேட்டான், நீ அவனுக்கு உணவு கொடுக்கவில்லை, உணவு கொடுத்திருந்தால் எனக்கு தந்ததாக கண்டிருப்பாய் என்று அல்லாஹு தஆலா சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிற மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், இன்றைய நிலையில் பல பகுதிகளிலும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் உணவு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், சாப்பிட வழி இல்லாமல் இருக்கிறார்கள், தங்குகிற இடங்களில் அனாதைகளாக, அனாதரவற்றவர்களாக இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த நேரத்தில் நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய முதல் காரியமே உணவு கொடுப்பது. அதற்கு பிறகு அவர்களுக்கு தேவையான காரியங்களை நாம் மாற்ற முடியும். முதலாவது உணவை கொடுக்க வேண்டும். அப்படி அவர்களுக்கு உணவளிக்கிற போது நாம் இறைவனுக்கான காரியத்தை செய்தவர்களாக, நம்முடைய கடமையை முடித்தவர்களாக ஆகிவிடுவோம். நண்பர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, எனவே இந்த நேரத்தில் அவர்களுக்கான உணவளிப்பதற்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் வாரி வழங்க வேண்டும். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே மிக அழகான ஒரு செய்தியை சொல்லுகிறான். யாரெல்லாம் இறைவனுக்காக தர்மம் செய்கிறோமோ அந்த தர்மங்களை அல்லாஹு தஆலா நமக்கு மறுமையிலே எப்படி நன்மையாக ஆக்குகிறான் என்பதை பற்றி சொல்லுகிற போது, மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதைகளிலே தங்களுடைய செல்வங்களை செலவழிப்பவர்களுக்கான உதாரணம் என்ன தெரியுமா? அவர்கள் ஒரு செலவை செய்கிற போது அது 7 கதிர்களை முளைவிக்க செய்கிறது. அந்த 7 கதிர்களிலும் ஒவ்வொரு கதிர்களும் 100 தானியங்களை உருவாக்குகிறது. ஒரு தர்மம் 7 கதிர்களை உருவாக்குகிறது. அந்த 7லையும் ஒவ்வொன்றிலையும் 100 தானியங்கள் உண்டாக்கப்படுகிறது என்று சொன்னால் 700 மடங்கு அந்த தர்மங்கள் விரிவாக்கப்படுகிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த நன்மையை பெறுவதற்கு இதைவிட ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்துவதற்கு முன்வர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகுன்னார வலவ் பிஷிக்கி தம்ரா, ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தின் துண்டை கொடுத்தாவது நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள். எனவே நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிற ஒரு வாய்ப்பு, அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்து மிக மிக அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வாய்ப்பு. எனவே வடகிழக்கு மாகாணங்களில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய, வெள்ளத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு உதவி செய்வதற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள். முன்னால் தருகிற என்னுடைய தொலைபேசி, வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள முடியும். உள்நாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்கள், வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் தொடர்பு கொள்ள முடியும். உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள். ஒருவருக்காக என்றாலும் உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். 10 பேருக்காக செய்யுங்கள், 100 பேருக்காக செய்யுங்கள், 1000 பேருக்காக செய்யுங்கள். முதலாவது அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும். இரண்டாவது நம்மால் முடிந்த உதவிகளை அவர்களுக்காக செய்ய வேண்டும். நிலைமை இப்படி இருக்கும்போது லெபனானிலே யுத்த நிறுத்தம் ஏற்பட்டால் காசாவினுடைய நிலை என்னவாகும் என்கிற ஒரு பாரிய கேள்வி அனைவரிடத்திலும் இருக்கிறது. குறிப்பாக காசா மக்களை ரொம்ப கவலையோடு இன்றைக்கு இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கேன்னா, ஹசன் நஸ்ருல்லாவுடைய தியரி என்னன்னு சொன்னா, நீங்க காசாவுல யுத்தத்தை நிறுத்தினா நாங்க யுத்தத்தை நிறுத்துவோம் என்பதுதான் ஹசன் நஸ்ருல்லாவுடைய தியரியாக இருந்தது. ஆனால் தற்போது நாயிம் காசிம் அவர்கள் இந்த யுத்த நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்வாராக
இருந்தால் அதற்கு மாற்று வழி அவர் என்ன வைத்திருக்கிறார் என்பதை சொல்வாரா இல்லையா என்பதை நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டா, இந்த யுத்த நிறுத்தம் ஏற்பட்டால் காசாவுல யுத்த நிறுத்தம் ஏற்படாமலேயே லெபனானுடைய போராளிகள் யுத்த நிறுத்தத்திற்கு செல்கிறார்கள் என்று அர்த்தம். அப்படி சென்றால் காசாவுக்காக அவர்கள் வைத்திருக்கக்கூடிய மாற்று வழி என்ன என்கிற கேள்வி இருக்குது. அதனால தான் இந்த கிரியாத் ஷமோனா, அப்பர் கலீலி, கலீலி உள்ளிட்ட இஸ்ரேலுடைய பகுதிகளிலிருந்து வெளியாகி இருக்கக்கூடிய 22 லட்சம் மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அவர்களுடைய தலைவர்கள் நீங்க யுத்த நிறுத்தத்துக்கு போனாலும் நாங்க அங்க வரமாட்டோம் இருக்காங்க. ஏன் வரமாட்டோம்ங்கறாங்கன்னா, காசாவுல ஓர் நிக்கல. அப்படி இருக்கும்போது ஹிஸ்புல்லாக்கள் உங்களோட நாங்க யுத்த நிறுத்தத்துக்கு ரெடிம்பாங்க, ரெடி என்று சொல்லிட்டு எங்களை மொத்தமாக அழிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த பயம் இருப்பதால் நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எது எப்படி போனாலும் இந்த யுத்த நிறுத்தத்தினுடைய யுத்த நிறுத்தம் ஏற்பட்டால் அடுத்து ஹிஸ்புல்லாக்கள் பாலஸ்தீனத்திற்காக என்ன செய்ய போகிறார்கள் என்பதை அவர்கள் தான் சொல்ல வேண்டும். பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு மல்டி மில்லியன் கேள்வியாக அது தொக்கி நிற்கிறது. அதற்கு ஹிஸ்புல்லாக்களோ அல்லது ஈரானியர்களோ பதில் சொல்லியாக வேண்டும். அந்த பதில் எப்படி வரப்போகிறது என்பதையும் அறிவதற்கு நாமும் ஆவலாக இருக்கிறோம். அப்படி வருகிற போது கண்டிப்பாக உங்களோடு அதனையும் நாம் பகிர்ந்து கொள்வோம் என்கிற நிலையில தான் இஸ்ரேல் ராணுவத்தினுடைய முன்னாள் துணை தலைவரும் இஸ்ரேலுடைய ஜனநாயகவாதிகள் கட்சியினுடைய தலைவருமான யோ கேலண்ட் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன சொன்னீங்கன்னா, ராணுவம், இஸ்ரேல் ராணுவம் அரசாங்கம் என்ன சொன்னீங்கன்னா, நாங்க யுத்த முழுமையாக முடிவு கட்டிட்டு தான் லெபனான்ல யுத்த நிறுத்தத்துக்கு போவோம்னு சொன்னீங்க. ஆனா எந்த ஒரு இலக்குகளையும் அடையாமலே தற்போது யுத்தத்தை நிறுத்த போகிறீர்கள். அப்படி இருக்கும்போது ஏன் காசாவில் யுத்தத்தை நிறுத்த முடியாது? யுத்தத்தை நிறுத்தி அங்க இருக்கக்கூடிய மக்களை, பணைய கைதிகளை மீட்டெடுத்துட்டு வந்துடலாமா இல்லையா? பணைய கைதிகளை மீட்டெடுக்கிறதான் நம்முடைய தேவை. அப்ப அங்க மட்டும் யுத்தத்தை நிறுத்த மாட்டீங்க, இங்க மட்டும் யுத்தத்தை நிறுத்தல, என்னையா தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் இன்றைக்கு கேட்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இஸ்ரேலியர்கள் மீது தாக்குதல் நடத்திய காட்சிகளுடைய புகைப்படத்தை தான் நீங்க பார்க்குறீங்க. இங்க இருக்கக்கூடிய இஸ்ரேல் ராணுவத்தை சேர்ந்த 3 பேர் ஒரே நேரத்தில் கொல்லப்படுகிறார்கள். அவர்களுடைய அந்த வீடுகளுக்குள் அளிக்கப்பட்ட காட்சி நீங்க பார்க்குறீங்க. இங்க நீங்க பார்க்கலாம், வீடுகளுக்குள் இருந்து அவர்களுடைய 10 பேர் கொண்ட 2 குழுக்கள் அளிக்கப்படுகிற காட்சி. அதே நேரத்தில் மர்காவா டேங்குகள் அளிக்கப்படுகிற காட்சிகளை எல்லாம் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டு இருக்கிறார்கள். இந்த மாதிரியான நிலையில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், இன்றைக்கு எடியோத் அஹ்ரோனோத் என்கிற இஸ்ரேலிய பத்திரிகை ஒரு முக்கியமான அறிவித்தலை விடுத்திருக்கிறார்கள். ஏன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, என்னன்னா காசாவில் இருந்து இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்துறாங்க என்கிற செய்திகள் வெளிவருகிறது. அதே போன்று லெபனான்ல இருந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துறாங்க செய்திகள் வெளிவருகிறது. அது எந்த அளவுக்கு அவர்களுடைய பாதிப்பு என்கிற விவரங்கள் இருக்கிறதா என்று கேட்டிருந்தீர்கள். இன்றைக்கு இஸ்ரேலிய பத்திரிகையாக இருக்கக்கூடிய எடியோத் அஹ்ரோனோத்தே அதனுடைய சில செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். முழுமையான செய்தி கிடையாது, ஆனால் ஓரளவுக்கு உண்டான ஒரு செய்தி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நார்த் இஸ்ரேல், வடக்கு இஸ்ரேல் பகுதிகளில் மாத்திரம் இதுவரைக்கும் 9000க்கு மேற்பட்ட வீடுகள் மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கின்றன என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இஸ்ரேலியர்களுடைய வடக்கு இஸ்ரேலில் வாழ்ந்த, அதாவது கலீலி, அப்பர் கலீலி, கிரியாத் ஷமோனா இந்த மாதிரியான பகுதிகளில் வாழ்ந்த 9000 வீடுகள் மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலுக்குள். அதே போன்று இஸ்ரேலுடைய செய்தித்தாள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா செய்தியில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அவர்களுடைய ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல்களும் காசாவில் இருந்து வரக்கூடிய தாக்குதல்களும் காரணமாக அந்த பகுதிகள் சுமைகளை தாங்க முடியாமல் இருக்கிறார்கள். சுமார் 7000க்கு மேற்பட்ட கார்கள் மொத்தமாக வெஹிக்கிள்ஸ் அந்த பகுதிகளில் மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கு. அதில் எடுக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது என்று சொல்லியிருக்கிறாங்க. 300க்கும் மேற்பட்ட விவசாய தளங்கள் மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கின்றன. விவசாயம் செய்யக்கூடிய தளங்கள் 300க்கும் மேற்பட்ட தளங்கள் மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றை மீள கட்டுமானம் செய்வதற்கு 140 மில்லியன் தேவைப்படலாம் என்கிற செய்திகளும் இன்றைக்கு எடியோத் அஹ்ரோனோத் வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் எடியோத் அஹ்ரோனோத் வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தியில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சுமார் 40 மில்லியன் டன் யுத்த குப்பைகள் காசாவிலே நிறைந்திருக்கின்றன என்று சொல்லியிருக்கிறார்கள். இஸ்ரேல் நடத்திய யுத்தத்தில் அவர்கள் யுத்த குப்பைகள் இருக்கிறதா இல்லையா, அந்த யுத்த குப்பைகள் 40 மில்லியன் டன் அளவுக்கு நிறைந்திருக்கின்றன. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. அமெரிக்காவுடைய நியூயார்க்கில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பார்க்க இந்த குப்பைகளால் நிறைச்சோம்னு சொன்னா சுமார் 25 அடி ஆழத்திற்கு அவைகளை நிறைக்க முடியும். அந்த அளவுக்கு நிறைய குப்பைகளை சுமந்து நிற்கிறது காசா யுத்தத்தினால் என்று சொல்லிவிட்டு, இந்த அத்தனை குப்பைகளையும் அழிக்க
வேண்டும் என்று சொன்னால் சுமார் 15 ஆண்டுகள் ஆகலாம் என்கிற செய்தியையும், இதற்கு கிட்டத்தட்ட 650 மில்லியன்கள் செலவாகும் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். இப்படியான பல செய்திகளுக்கு மத்தியில் தான் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுடைய தலைவராக செயல்படக்கூடிய பெரல் அவர்கள் ஒரு முக்கியமான செய்தியை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார். அதில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஐரோப்பிய நாடுகள், ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த நாடுகளாக இருந்தாலும் அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஐசிசியினுடைய தீர்ப்பை மதிக்க வேண்டும், அவர்கள் ஐசிசிக்கு கட்டுப்பட வேண்டும். நெத்தன்யாகுவோ யோ கேலண்டோ ஐரோப்பிய நாடுகளுக்கு வரும்போது கைது செய்ய வேண்டும் என்கிறார். இது நீங்கள் தேர்வு செய்து செய்யக்கூடிய ஒரு வேலை அல்ல. நாங்கள் விரும்பினா செய்வோம், விரும்பலனா செய்ய மாட்டோம், இப்படி எடுக்கிற முடிவு ஒன்று கிடையாது. நீதிமன்றம் புட்டினுக்கு எதிராக செயல்படுகிற போது நீங்கள் கைதட்டுவதற்கும், அதே நேரத்தில் நெத்தன்யாகுவுக்கு எதிராக நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லும் போது அமைதியாக இருக்கவும் முடியாது. ரெண்டு பேருக்கும் ஒரே பார்வை தான். புட்டினையும் அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்திருக்காங்க ஆல்ரெடி. எனவே புட்டினுக்கு நாங்க அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்தா மட்டும் கைதட்டுவிய, நெத்தன்யாகுவுக்கு அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்தா அமைதியா இருப்பீங்களா? ரெண்டுக்கு முன்னு தான். புட்டின் வந்தால் நீங்க அரெஸ்ட் பண்ணணும், நெத்தன்யாகு வந்தாலும் அரெஸ்ட் பண்ணணும். சர்வதேச சட்டத்தின் கீழ் தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய உறுப்பினர்களாக உள்ள அனைத்து நாடுகளும் செயல்பட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு மிக தெளிவாக அவரும் தன்னுடைய அறிக்கையில் அறிவித்திருக்கிறார். அதே நேரம் பிரேசில் வெளியுறவு அமைச்சர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில், நெத்தன்யாகு எங்களுடைய நாட்டுக்குள் வந்தால் கண்டிப்பாக எங்களுடைய நீதிமன்ற உத்தரவு பிரகாரம் அவர் கைது செய்யப்படுவார் என்கிற செய்திகளையும் வெளியிட்டு இருக்கிறார்கள். இப்படி பல செய்திகள் இன்றைக்கு வெளிவந்திருக்கிற அதே நேரம் சற்று நேரத்துக்குள்ளாக சமாதான உடன்படிக்கை, அதாவது யுத்த நிறுத்தம் ஒன்று லெபனானோடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக நெருக்கமாக இருக்கின்றன. பார்ப்போம் அதனுடைய செய்திகள் விவரங்கள் என்ன, யுத்த நிறுத்தம் என்ன நிபந்தனைகள் அடிப்படையில் மேலதிகமாக செய்யப்பட போகிறது என்கிற செய்திகளோடு, யுத்த நிறுத்தம் வந்தால் காசாவினுடைய நிலை என்னவாகும் என்பதையும் உடனடியாக உங்களுக்கு நாம் தெரிவிக்க தயாராக இருக்கிறோம். உண்மை செய்திகளை தொடர்ந்து நாம் உங்களுக்கு மத்தியில் கொண்டு வந்து தந்துகிட்டு இருக்கிறோம். நம்முடைய சேனல் இல்லாமல் போயிருப்பது உங்களுக்கு தெரியும். புதிய சேனலாக இருக்கக்கூடிய ரஸ்மினமயசி டாக்ஸ் என்கிற இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் அந்த பெல் பட்டனையும் அழுத்திக்கிறங்க. அப்போதான் அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அதே போன்று கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்முடைய டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலில் இணையாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். உடனுக்குடன் இந்த செய்திகள் உங்களை வந்தடையும் என்கிற செய்திகளோடு, பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று சுதந்திரமானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்திற்காக, பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கும் அவர்களுடைய அரசாங்கத்திற்கும் அவர்களுக்கு துணை போகிற அனைவருக்கும் எதிராக கண்டிப்பாக இறைவனிடத்திலே குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள். தொழுகைகளில் கண்டிப்பாக குனூத்து நாசிலாவை ஓதுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு, ஜனநாயக ரீதியாக அவர்களுக்காக குரல் கொடுப்போமாக என்கிற உயரிய கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதா வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.